செபி தலைவர் மீதான ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு விவகாரம் ஒரு நாளில் முடிவடையும் விஷயம் அல்ல என்றும் விசாரணை தேவை என்றும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த முறைகேடு விவகாரம் இப்போ பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு எடுத்துக்கலாமா? இந்த விவகாரத்தை வச்சுட்டு அப்படியெல்லாம் சீக்கிரமாக சொல்ல முடியாது. இது இன்னைக்கு நடந்து நாளைக்கு முடிகிற ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் அரசாங்கம் வாயை திறந்து ஒன்றுமே பேசலை. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல, பிரதமர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல, பிரதமர் ஆஃபீஸும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஏன் பிரதமர் ஆஃபீஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா, அம்மையார் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படி இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இது மார்க்கெட் சம்மந்தப்பட்டதோட இது கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது. ஏன்னா 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிற செபி ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் முதல் ப்ரைவேட் பிளேயர். இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் கவர்மெண்ட்டில் இருந்த எக்கனாமிஸ்டும் தான் இருந்திருக்காங்க. ப்ரைவேட்லேருந்து முதல்ல வந்த லேடி இவங்க தான். இப்போ தெளிவாக என்ன வருதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இந்தியன் சிட்டிசன் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபாரின் எடிட்டர் இருந்ததுக்கு பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவித்தது இன்றைக்கி இருக்கிற மாநிலம் கட்சி, அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி. இப்போ இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரெகுலேட்டரோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபாரினர் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி தான் வந்திருக்கு. அடுத்தது அவர் பல கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி என்னன்னு கேட்பாங்க. அந்த கம்பெனி லிஸ்டெல்லாம் வெளில வரணும். இன்னொரு விஷயம், நீங்கள் அதானியை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. பிளாக் ஸ்டோன்கிற கம்பெனி சுமார் $500 மில்லியன் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் விற்று பணத்தை எடுத்திருக்காங்க. அவர் அந்த கம்பெனிக்கு அட்வைசராக இருந்திருக்காங்க. மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த டிசிஷனை நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எடுத்தாங்களா இல்லையாங்கிறத கேட்பாங்க. மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லெட்டரில் அஹூஜா அப்படிங்கிற பேர் நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த அனில் அஹூஜா எல்லா அதானி கம்பெனிலையும் டைரக்டராக இருந்தவர். ஸோ அதனால் அதானிக்கும் அந்த ஃபண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் கேட்பாங்க. இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இருந்துதா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் வேணும்.